டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 ஆண்டு கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்வி. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதற்கான ஆப்ஷன்ஸ் மலையூர், காட்டூர், மணிப்பூர், மருதூர். பார்த்தாலே நமக்கு தெரியும் ஆப்ஷன் சி மணிப்பூர் இதனுடைய சரியான விடை. ஏன்னா மணிப்பூர் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய பெயர். சரிங்களா? அப்போ மலையூர் அப்படின்றது என்னது? மலை, காடு, மருதம். இது எங்கே பார்த்துருக்கோம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வகை நிலங்களை சார்ந்த பகுதி மாதிரி இருக்கா? அப்போ மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் அது குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் அப்படின்றது மலையும் மலை சார்ந்த பகுதிகளும். காடுகளும் காடு சார்ந்த நிலங்களும் முல்லை நிலத்தை சார்ந்தது. மணிப்பூர் ஒன்றும் கிடையாது, அது ஒரு மாநிலம். மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலங்களும். வயலும் வயல் சார்ந்த நிலங்களும். இதை மருத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற வகை நிலங்கள்ல இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டு பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆட் மேன் அவுட், அதாவது வித்தியாசமா இருக்கிறவன முதல்ல வெளியே தள்ளணும். அந்த கான்செப்ட்ல டக்குன்னு ஆன்சரை கிளிக் பண்ணிடலாம். ஏன்னா இது ஒரு மாநிலம், மற்றது எல்லாமே வகை நிலங்கள்ல ஒன்று. இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.